உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு ஆர்டர் தான் சாதித்து காட்டி இருக்கின்றார் அண்ணன் வன்னியரசு அவர்கள். ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான பிரச்சனை, சுயமரியாதை சார்ந்த ஒரு பிரச்சனை. திமுகவும் கண்டுக்கிறல, அதிமுகவும் கண்டுக்கிறல. ஆனா 15 ஆண்டு கால பிரச்சனைக்கு வெறும் 30 நாட்களில் தீர்வு கண்டிருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்னியரசு அவர்கள். அதாவது அமைச்சர் பதவி அப்படின்னா அப்படியே கார்ல போறது, இறங்குறது, அப்படியே ஏசி ரூம்ல இருக்கிறது, ஸ்நாக்ஸ் வரும், டிஃபன் வரும், லஞ்ச் வரும், அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இந்த ஆளுகின்ற கட்சி என்ன போடுவாங்கன்னா ஒரு சில கோப்புகளை காட்டுவாங்க. அந்த கோப்புகள்ல என்ன ஏதுன்ற விவரம் கேட்காம கையெழுத்து போட்டு போறது மட்டும்தான் அமைச்சருடைய முக்கியமான வேலை அப்படின்ற மாதிரி இத்தனை ஆண்டு காலமாக இருந்தாங்க திமுகவுடைய அமைச்சர்களும் சரி, அதிமுகவுடைய அமைச்சர்களும் சரி. ஆனா பதவி ஏற்றோடனே வித்தின் ஒரு 20 டேஸ்ல சாதிக்க முடியாத விடயங்கள் எல்லாத்தையுமே சாதித்து காட்டலாம் அப்படின்ற மாதிரி பாடம் கற்பித்திருக்கின்றார் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வன்னியரசு அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள். திமுகவுடைய ஆட்சியில இது நடத்தி காட்ட முடியல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில இதை நடத்தி காட்ட முடிந்திருக்கின்றது. சோ பாசிபிள் இல்லை என்று ஏமாற்றி வைத்துக் கொண்டிருந்த ஒரு விடயத்தை பாசிபிள் தான்ப்பா அப்படின்ற மாதிரி செய்து காட்டியிருக்கின்றார் அண்ணன் வன்னியரசு அவர்கள். சோ இந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணு கிடையாதுங்க. கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊரு. இந்த தொண்டாமுத்தூர் ஊருக்கு அடுத்த ஊர் எதுன்னு பார்த்தோம்னா அண்ணா நகர் என்று சொல்லப்படுகின்ற ஊரு. இந்த அண்ணா நகர்ல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த குடும்பங்கள் ஏறக்குறைய ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் வசித்து வருகின்றார்கள். அரசு பேருந்து இருக்கு இல்லையா, இந்த அரசு பேருந்து தொண்டாமுத்தூர் வரைக்கும் வரும். ஆனா அண்ணா நகர் பகுதிக்கு போகாது. ஏன் அண்ணா நகர் பகுதிக்கு போகாது அப்படின்னா, அண்ணா நகர் பகுதியில போய் அங்க இருக்கிற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களை ஏற்றிக்கொண்டு அந்த பேருந்து ரிட்டர்ன் வருகின்ற பொழுது தொண்டாமுத்தூர் பகுதியை சார்ந்த சாதி இந்துக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த பேருந்துல ஏறுகின்ற பொழுது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே சீட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பக்கத்துல நாங்க உட்கார்ந்துட்டு வரணுமா, இல்ல நாங்க நின்று கொண்டு வர வேண்டுமா என்ற காரணத்திற்காக அண்ணா நகர் பகுதிக்கு பேருந்தை இத்தனை ஆண்டு காலமாக விடாம இருந்தாங்க. அண்ணா நகர் பேருந்தை இயக்க விடாமல் சாதி இந்துக்கள் தடுத்து கொண்டே வந்தார்கள் ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டு காலமாக. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கர்ணன் திரைப்படத்துல ஒரு காட்சி வரும் பாத்துறீங்களா? கர்ணன் திரைப்படத்துல அந்த பொடியங்குளத்துல பேருந்து நிப்பாட்டவே மாட்டாங்க. அப்ப இந்த பொடியங்குளத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ஸ்டாப்பு வழக்கமா மாற்று சாதியை சார்ந்த மக்கள் வசிக்கின்ற பகுதி வரைக்கும் நடந்து அங்கதான் பேருந்து ஏறுவாங்க. சோ அந்த மாதிரிதான் இத்தனை ஆண்டு காலமாக அண்ணா நகர் பகுதியில வசிக்கின்ற மக்கள் தொண்டாமுத்தூர் வரைக்கும் நடந்து அந்த பஸ்ல ஏறி போன அவலங்கள் தான் இந்த 15 ஆண்டு காலமாக நிகழ்ந்திருக்கின்றது. இப்ப இதுவே இப்படின்னா நீங்க கொஞ்சம் மாணவியருடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாணவியர் நிலைமையும் கூட அதுதான். அண்ணா நகர் பகுதியிலிருந்து தொண்டாமுத்தூர் பகுதி வரைக்கும் நடந்து இவங்க பஸ்ல ஏறணும். சோ இந்த மாதிரி ஒரு அவலங்கள் கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக இந்த தொண்டாமுத்தூர் பகுதியில அண்ணா நகர் பகுதி மக்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. சோ இதை எதிர்த்து அம்பேத்கரிஸ்டுகள் தொடர்ச்சியான கடுமையான போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியான கடுமையான போராட்டங்கள் பண்ணி இருந்திருக்காங்க. இதர பின்ன ஜனநாயக அமைப்பை சார்ந்த கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க தொடர்ச்சியா போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா திமுக அரசாங்கமும் சரி, அதிமுக அரசாங்கமும் சரி இத்தனை ஆண்டு காலமாக இதற்கு தீர்வுகளை எட்டி தரவில்லை. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, 15 ஆண்டு காலம் அப்படின்னா 10 வருஷம் அதிமுக ஆண்டு இருக்குது, அடுத்து திமுக ஆண்டு இருக்குது. இந்த 2 கட்சிகளுமே இதற்கான தீர்வுகளை எட்டி தரவில்லை. ஏன்னா பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக நம்ம பேருந்து விட்டுட்டோம் அப்படின்னா தொண்டாமுத்தூர்ல இருக்கிற சாதி இந்துக்கள் நமக்கு ஓட்டு போடாம போயிருவாங்க, அதனால நம்ம பேருந்து விட வேணாம் அப்படின்ற மாதிரி 15 ஆண்டு காலமாகவே இதற்கு தீர்வுகள் எட்டி தரவில்லை. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடந்த 5ஆம் தேதிங்க, போன மாசம் 5ஆம் தேதி தான் ரிசல்ட் வருது. முதலமைச்சராக மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கின்றார். பதவி ஏற்றதுக்கு பின்பாக சமூக நீதித்துறை அமைச்சராக அண்ணன் வன்னியரசு அவர்கள் பதவி ஏற்கிறாரு. சோ இவர் பதவி ஏற்ற உடனேயே கோயம்புத்தூர் இந்த மாதிரி இஷ்யூன்னு தெரிஞ்ச உடனே நேரா கோயம்புத்தூர் ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போய் பிரச்சனை என்னன்றதை கேட்கிறாரு. அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுறாரு. இதற்கு உரிய தீர்வுகளை எட்டி தர வேண்டும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போடுறாரு. இது எப்ப நடந்துச்சு தெரியுமா? ஒரு 6-7 நாள் இருக்கும். 6-7 நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி விசிட்டு போனாரு, இதெல்லாம் பேசினாரு. இன்றைய தினத்துல அதிகாரப்பூர்வமாகவே
அண்ணா நகர் பகுதிக்கு பேருந்து இயக்கப்பட்டு இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு கால போராட்டத்திற்கான தீர்வு இன்றைய தினத்தில் கிடைச்சிருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் அவருடைய முயற்சியினுடைய நீட்சியாக இன்றைய தினத்துல அண்ணா நகர் பகுதிக்கு பேருந்து இயக்கப்பட்டிருக்கின்றது. 15 ஆண்டு கால போராட்டம் இன்றைய தினத்துல முடிவுக்கு வந்திருக்கின்றது. எவ்வளவு பெரிய விடயம், எவ்வளவு பெரிய விடயம். வித்தின் ஒரு 20 டேஸ்க்குள்ள இது போன்று சமூக மாற்றங்களை நிகழ்த்த முடியும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்களை வஞ்சித்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள். ஏங்க வெறும் 20 நாள் இருக்குங்க அமைச்சராக பொறுப்பேற்று, வெறும் 20 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த 20 நாட்கள் இவ்வளவு பெரிய விடயத்தை நடத்தி காட்டி இருக்கின்றார் அண்ணன் வன்னியரசு அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு சமூக மாற்றம் இது. உள்ளபடியே சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைய தினத்துல ரொம்ப மகிழ்ச்சியா வந்து இருப்பார். ஏன்னா சமூக நீதித்துறை என்று சொல்லப்படுகின்ற அந்த பொறுப்பை சரியான நபர்கிட்ட நம்ம கொடுத்திருக்கிறோம், சரியான நபர்கிட்ட கொடுத்து நம்முடைய ஆட்சிக்கு இவர் பெருமை சேர்த்திருக்கின்றார் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி வந்து இருப்பார். ஏங்க அண்ணன் வன்னியரசு அவர்கள் பொறுப்பு ஏற்றதில் இருந்து 24 மணி நேரமும் மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பணி என்றுதான் இருந்து கொண்டிருக்கின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமைச்சரவையில ஒரு ஆக சிறந்த ஒரு அமைச்சராக அண்ணன் வன்னியரசு அவர்கள் இருப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சுங்க, கரெக்டா வந்து அண்ணன் வன்னியரசு அவர்கள்ட்ட ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்கன்னா வீடியோ கால் பண்றாங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல ஒண்டிப்புதூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊரு, அந்த ஊர்ல இருக்கிற சமூக நீதி ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லை, சோறு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கால் மூலமாக புகார் தெரிவிக்கிறாங்க. ஏங்க அடுத்த நாள் நேரம் ஊருக்கு போனாருங்க, ஒண்டிப்புதூருக்கு அடுத்த நாளே நேரம் ஊருக்கு போனாரு. அந்த ஹாஸ்டல்ல ஆய்வுகள் பண்ணாரு. அங்க இருக்க சாப்பாடை எடுத்து அவரே சாப்பிட்டு பார்த்தாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில டிடி கூட என்ன பண்ணாங்கன்னா சாம்பார் சோறை எடுத்து தின்னுட்டு, சார் செம்மையா இருக்கு சார், சூப்பரா போடுறீங்க சார், நானும் கூட ஸ்கூலுக்கு போறேன் சார் அப்படின்ற மாதிரி உருட்டுனாங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் இல்லாம நேரடியாவே களத்துக்கு போனாரு அண்ணன் வன்னியரசு அவர்கள். ஒண்டிப்புதூர்ல இருக்கிற ஹாஸ்டலுக்கு போறாரு, அங்க போய் சாப்பாடை சாப்பிட்டு பாக்குறாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு அதனுடைய தரத்தை உறுதிப்படுத்துகின்றார் அண்ணன் வன்னியரசு அவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு களப்பணிங்க. ஆனா இதனால வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள், குறிப்பாக சமூக நீதித்துறை அமைச்சர் பெருமக்கள் இது போன்று கள ஆய்வுகள் பண்ணியிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒண்டிப்புதூர் ஹாஸ்டலுக்கு போறாரு, அடுத்துதான் இந்த அண்ணா நகர் பகுதிக்கு போனாரு, பஸ் விவகாரம் சம்பந்தமாக போறாரு, அங்க தீர்வு காண்றாரு. அதற்கு பின்பாக நேரடியாக நெல்லைக்கு போறாரு. நெல்லையில ஆலங்குளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில போய் அங்க இருக்கிற ஒரு சாதி பிரச்சனை, அங்க இருக்கிற மக்களை சந்திச்சுட்டு உங்களுக்கு உரிய நீதியும் நிவாரணம் கிடைப்பதற்கான அத்தனை வழிவகையும் நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி உறுதி அளித்து விட்டு வருகின்றார். அடுத்து என்ன பண்றாருன்னா மறுபடியும் சென்னைக்கு வராரு. சென்னையில இந்த ஒரு 2-3 நாட்கள்ல ஏறக்குறைய ஒரு 3 ஆதி திராவிட ஹாஸ்டல் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறார். அதுபோக இன்றைய தினத்துல அம்மா உணவகத்துல போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி தனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை திறம்பட பயன்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு ஆக சிறந்த உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் வன்னியரசு அவர்கள். உள்ளபடியே களப்பணியை போற்றிதான் ஆக வேண்டும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம நிச்சயமாக நன்றி தெரிவித்துதான் ஆக வேண்டும். ஏன்னா விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் ஆல்ரெடி ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க, நாங்க வெளியில் இருந்து ஆதரவு தாரோம், யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தாரோம், நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுத்துறாங்க. உத்தரவாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் தமிழக வெற்றி கழகம். அப்படி இருந்த போதிலும் கூட அமைச்சரவையில பங்கு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனா அவங்க கொடுத்தாங்க, அமைச்சரவையில பங்கு கொடுத்தாங்க. வாங்க, நீங்க உள்ள இருந்தா தான் எங்களுடைய ஆட்சிக்கு பாதுகாப்பு, உள்ள வாங்க, நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரியை நீங்க ஓரளவுக்கு நீங்க தரம்பட கொண்டு போயிருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைத்ததன் அடிப்படையில அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் பதவி, இங்கிட்ட ஐயுஎம்எல்க்கு வந்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் பதவி, உள்ளபடி அதிகாரத்தை பகிர்ந்து அளித்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய தமிழ்நாட்டுல 1952 தாங்க கூட்டணி ஆட்சி நடந்துச்சு. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 74 ஆண்டுகளுக்கு பின்பாக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்ந்திருக்கின்றது. சோ சமூக நீதித்துறை அமைச்சர் பதவி வழங்கிய தமிழக வெற்றி கழகத்துக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே வேளையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நீடிப்பதற்கு ஆதரவு தெரிவித்த விடுதலை சிறுத்தை கட்சி, ஐயுஎம்எல், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உட்பட கட்சிகளுக்கும் கூட நாம நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உள்ளபடியே அமைச்சர் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் என்பதை மற்ற நபர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக முன்வைத்துக் கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கர் வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.